Hello friends, welcome back to Aroma Planet. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் வந்து சிக்கன் 65. இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ். இது நம்ம ஹோட்டலில் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்லேயும் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ்லாம் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட் நம்ம சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த சிக்கன் நமக்கு நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு பவுலில் லைட்டான சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துப்போம். அடுத்து உப்புக்கு அப்புறமா நம்ம ஒரு லெமன் எடுத்து அந்த ஜூஸை நம்ம இந்த தண்ணியில் சேர்த்துப்போம். இந்த உப்பும் லெமன் ஜூஸும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அதில் சிக்கன் பீஸை சேர்த்துப்போம். அப்படியே ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுருங்க. இப்படி நம்ம பண்ணோம்னா அந்த சிக்கன் வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போது அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம சிக்கன் 65க்கு தேவையான மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அந்த தண்ணியை நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு சிக்கனை தனியாக எடுத்துப்போம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கணும். இது வந்து நமக்கு காஷ்மீரி சில்லி எடுத்தோம்னா நல்லா கலர் கொடுக்கும். நான் அதான் எடுத்திருக்கேன். அடுத்து நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு ஊற வச்சுருந்ததுனால சிக்கனில் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்பு போட்டுக்கணும். அடுத்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுப்போம். அடுத்ததாக நம்ம 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போம். அடுத்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துப்போம். இந்த தயிர் வந்து நல்லா திக்காக தண்ணி இல்லாமல் இருக்கணும். நம்ம சேர்க்கக்கூடிய 2 பொருட்கள் வந்து இந்த சிக்கன் ஃப்ரைக்கு கண்டிப்பாக போடணும். இது வந்து நமக்கு அந்த சிக்கன் மசாலா பிரிஞ்சு போகாமல் நல்லா திக்காக இருக்கிறதுக்கு உதவி பண்ணும். ஒன்று வந்து கார்ன்ஃப்ளோர், செகண்ட் வந்து முட்டை. இந்த 2 பொருட்களுமே நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது அந்த மசாலா தனியாக பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு உதவி பண்ணும். சில பேர் நினைப்பீங்க முட்டை சேர்த்தா அந்த முட்டை ஸ்மெல் வரும்னு. அப்படிலாம் இல்லைங்க, நமக்கு முட்டை ஸ்மெல் சுத்தமாக வராது. அதனால் கண்டிப்பாக ஒரு முட்டை சேர்த்துக்கங்க. அப்படி சேர்க்கும்போது தான் நமக்கு மசாலா பிரிஞ்சு போகாமல் சேர்ந்து வரும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுப்போம். இப்போது இந்த சிக்கனில் போட வேண்டிய எல்லா பொருட்களும் நம்ம போட்டாச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் மூடி வச்சுருவோம். அப்படி வைக்கும்போது அந்த சிக்கனில் நமக்கு மசாலா நல்லா சேர்ந்து ஃப்ரை பண்ணும்போது சூப்பராக வரும். இப்போ இந்த சிக்கன் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை 1 ஹவர் மூடி தனியாக வச்சுருவோம். உங்கள் வீடு வந்து ரொம்ப சூடாக இருந்தால் கண்டிப்பாக இந்த சிக்கன் ஊறுற வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம சட்டியில் எண்ணெயை சேர்த்துட்டு அதை நல்லா சூடு பண்ணிப்போம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பிலை வச்சுருந்தா அதை ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இது வந்து லாஸ்ட்டாக சிக்கன் மேலே டாப்பிங்ஸ் மாதிரி போட்டு டிஸ்ப்ளே பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிக்கனோட சாப்பிடும்போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணும்போது அது க்ளீன் பண்ண தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆக்கிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா தண்ணியோட போட்டோம்னா எண்ணெய் தெறிக்கும். இப்போது சிக்கனை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம எண்ணெயோட சூடு வந்து நம்ம கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நமக்கு சிக்கன் டக்குன்னு கறியிரும். ஆனால் உள்ளக்கையெல்லாம் வேகாமல் இருக்கும். அதே லோவாக இருந்துச்சுன்னா சிக்கன் வந்து எண்ணெய் எல்லாத்தையும் உறிஞ்சிடும். அதனால் நம்ம பார்த்து செக் பண்ணிக்கணும். அப்போ சிக்கனை திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. அப்படி பண்ணும்போது தான் நமக்கு சிக்கன் வந்து ஒரே கலரில் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வரும். இப்போ நம்ம சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் சிக்கன் வந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஃப்ரை ஆகி நல்லா வந்திருக்கு. நம்ம சாதாரணமாக ஃப்ரை பண்ணும்போது பார்த்துருப்போம் சிக்கனில் உள்ள மசாலாலாம் பிரிஞ்சு போய் எண்ணெயில் அடியில் தங்கிட்டு கருகி போயிடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் சிக்கன்லேருந்து மசாலா கொஞ்சம் கூட பிரிஞ்சு போகாமல் சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் எண்ணெயில் மசாலாலாம் இல்லாமல் க்ளீனாக இருக்குது பாருங்கள். சிக்கன் 65னாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நமக்கு வந்து வீட்டில் அது மாதிரி பண்ண வராது. நம்ம ஹோட்டலில் தான் அந்த மாதிரி சாப்பிட முடியும்னு நம்ம நினச்சிட்டு ஹோட்டல் போனோம்னா ஏதாவது ஸ்பெஷலான ஐட்டம் ஆர்டர் பண்ணணும்னா உடனே சிக்கன் 65 சொல்லுவோம், இல்லாட்டி சிக்கன் லாலிபாப்னு சொல்லுவோம்.
அது எல்லாமே ஹோட்டலில் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இந்த சிக்கனில் இருக்குது. இப்போ நம்ம சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இப்போ இதை உங்களுக்கு நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள். அந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் நல்லா இறங்கி சிக்கன் வந்து ரொம்ப ஜூஸியாக செம்மையாக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம அரோமா பிளானட் சேனலில் இருக்குது. அதையும் கண்டிப்பாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.